அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு ஜெபம் செய்ய சிறந்த ஒரு விதி, சிறந்த ஒரு வழி, புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துக்குள்ள நாம எப்படி ஜெபிக்கணும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில ஜெபம் வாழ்வு பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றிக்கொள்வதை பற்றி நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். அதுதான் ஜெபம் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல வந்த காரணம். நம்ம எல்லாரும் ஜெபம், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முடித்திருக்கிறார் என்கிற அந்த அஸ்திவாரத்துல நின்று நாம ஜெபிக்கணும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல எங்க ஜெபங்கள் பலன் தரவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அநேக நேரம் திகைத்திருக்கிறோம். இன்று எங்கள் கண்களை நீர் திறந்த புதிய வெளிச்சத்துக்காய் நன்றி. சிலுவையிலே இயேசு செய்து முடித்த ஜெபத்தை நாங்கள் பலன் தருவதற்கான விதிமுறைகளை, வழிமுறைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த முதல் பாட்டை ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தினாலே, ஆமென். என் பேரு அலெக்ஸ் சுந்தர்ராஜ். உங்களுக்கு இந்த புதிய வெளிச்சத்தை எப்படியாயிலும் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் என்கிற ஒரு முழு முயற்சியோடு கூட தான் நான் இந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு வேத பாடமாகவே நான் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாரா இருக்கணும். இந்த பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரம் அல்ல, இந்த பாடத்தை கேட்கறது மாத்திரம் அல்ல, இதுக்கு நீங்க தயார் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட, நாம நல்ல மனதோட. இதுக்கு முன்னக்கூட்டி நம்ம நிறைய ஜெபித்திருப்போம், ஆனா ஒரு பலன் இல்லாம இருந்திருப்போம். ஆனா இப்போ நாம விதிமுறையையும் வழிமுறையும் மாற்றி ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து நாம் தயாரான நிலையில இருந்தோம்னா உண்மையிலேயே நம்ம ஜெபமெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்குத்தான் இந்த விதிமுறையையும் இந்த வழிமுறையையும் உங்களுக்கு உண்மையிலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த ஜெபத்தை குறித்ததான பதில் எப்படி கிடைக்கும், நமக்கு பதில் எப்படி கிடைக்கும், அதை குறித்ததான ஒரு தொகுப்பை தான் நாம பார்க்க போறோம். வாங்க. உங்கள் ஜெப வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாரா இருக்கணும். இன்னும் சிறப்பாக ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டு, இன்னும் சிறப்பாக ஜெபிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டு சீக்கிரமாக தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அதுதான் உண்மை. இன்னைக்கு பல ஜெபங்கள் இருக்கு. அதனாலதான் நான் ஜெபத்தை குறித்து மிக தெளிவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா போதகர்களுக்கும் ஜெபத்தை குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு. ஏன்னா இன்னைக்கு பிசாசு ஜெபம் என்கிற வலையில கொண்டு போய் நிறைய காரியங்களை தடை செய்து வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா தடையின்றி ஃப்ரீக்வன்சியா, தங்கு தடையின்றி நம்ம ஜெபங்கள், பதில்கள் வந்து கொண்டே இருப்பதற்கு வழிமுறையையும் விதிமுறையையும் நாம் மாற்றி ஜெபிக்க வேண்டும். அதுவும் புதிய வெளிச்சத்துல, புதிய ஏற்பாடின் சத்தியத்துல ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடிய காரியங்களைத்தான்
கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பாருங்கள், நீங்கள் விரும்ப வேண்டும். ஒன்று, நீங்கள் தயாராக வேண்டும். இன்னொன்று, கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, விரும்ப வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் சரியான பாதைக்குள் வந்து விட்டீர்கள். சொல்லுங்க, நான் ஜெப வாழ்க்கைக்குள்ள சரியான பாதைக்குள் வந்து விட்டேன். ஆமென். இயேசு புதிய அத்தியாயத்தை மத்தேயு புஸ்தகத்துல தொடங்கினார். நமக்கு பழைய அத்தியாயமாக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஜெபத்தை தேவன் நிறுத்தி புதிய ஏற்பாடின் ஜெபத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்ததைத்தான் புதிய அத்தியாயம், புதிய உடன்படிக்கை, புதிய வெளிச்சம் என்று சொல்லி, இதுவரைக்கும் ஜெபத்துல வராத பதில் இனி ஜெபத்துல எப்படியெல்லாம் பதில் வரும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல முதலாவது, இயேசு போய் அங்கே நின்று கொண்டு இருந்த பொழுது சீசர்கள் அவரிடத்துல வந்தார்கள். நம்மெல்லாம் என்ன பார்க்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துலதான் சீசர்கள் எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு எழுதுனதை நம்ம பார்த்தோம். இல்ல, அவர் மலை பிரசங்கத்துக்கு போவதுக்கு முன்னகிட்டியே அவரு கூட போனவங்க கேட்டாங்க, ஐயா எங்களுக்கும் ஜெபம் பண்ணுவதை குறித்து கற்றுத்தாரும் அப்படின்னு ஒண்ணுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுப்பதற்கு முன்ன எதெல்லாம் ஜெபிக்க கூடாது, எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்பதை தன்னுடைய மக்களுக்கும் சீடர்களுக்கும் இயேசு கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இயேசுவிடம் சீசர்கள் ஜெபிப்பது எப்படி என்று கேட்டபோது, இயேசுட்ட வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எப்படி ஜெபிக்கணும்? ஏன்னா அவங்க ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல எலியா ஜெபித்தாரு, ஆபிரகாம் ஜெபித்தாரு, மோசே ஜெபித்தாரு, தாவீது ஜெபித்தாரு, இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டவங்க தான். ஆனாலும் புதிய ஏற்பாட்டுல இயேசுவினுடைய வழிமுறையை பார்ப்பதற்காக இயேசுட்ட கேட்டாங்க, நாங்கள் எப்படி ஜெபிப்பது? இயேசு சீசர்கள் ஜெபிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அவர் காலத்தில் ஜெபத்தை குறித்து நிலவி வந்த தவறான எண்ணங்களை முதல்ல என்ன பண்ணாருன்னா கட் பண்ணாராம். எல்லாம் சொல்லுங்க, காலத்தில் தவறான எண்ணம் கொண்ட ஜெபத்தை முதல்ல கட் பண்றதுக்கு தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகுதான் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. அதைத்தான் நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். இயேசு எப்படி ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பதான் பதில் வரும். பாருங்கள், இயேசு அந்த நாட்கள்ல அவர்கள் காலத்தில் ஜெபத்தை குறித்ததான நிலவி வந்த தவறான எண்ணங்களையும் கட்டுக்கதைகளையும் அவர் எதிர்த்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. கட்டுக்கதைகள், பழைய ஏற்பாட்டுல நிறைய கட்டுக்கதைகள் ஜெபம் இருந்துச்சாம். பழைய ஏற்பாட்டுல நிறைய தவறான ஜெபங்கள் இருந்துச்சாம். அந்த ஜெபங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது என்பதைத்தான் முதல்ல இயேசு எது சரியான ஜெபம், எது தவறான ஜெபம், எது பழைய ஏற்பாட்டு ஜெபம், எது ஒளிந்து போன ஜெபம், எது உயிருள்ள ஜெபம் என்பதை இயேசு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு தவறான எண்ணங்களை அவர்கள் இடத்திலிருந்து பிடுங்கும்படிக்கு இயேசு நினைத்தார், அதை செயல்படுத்தினார், செயலாக்கமானார். ஆமென். நல்லா புரிஞ்சாதான் ஜெபத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய ஜாம்பவான்கள் நிறைய இருக்கிறாங்க. நான்லாம் 100 மணி நேரம் ஜெபத்துல போய் ஜெபித்த ஒரு மனுஷன். சராசரி 85 மணி நேரம் அந்த 100 மணி நேரம் ஜெபத்துல வலுபடியா தள்ளப்பட்டவன். காலையில 4 மணிக்கு ஜெபத்துல உட்கார்ந்தோம்னா இரவு 10 மணிக்கு தான் அந்த ஜெபத்தை விட்டு போகேன். 5 நாள் 100 மணி நேரம் ஜெபத்துல காலையில 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருப்பேன்.
அப்பப்ப இடையில டீ சாப்பிட, யூரின் போக, இந்த குளிக்கிற டைம் காலையில 4 மணிக்கு முன்னாடியே குளிச்சுவோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நானும் அப்படி ஜெபிச்ச ஆளு. ஆனா அன்னைக்கெல்லாம் கேட்காத ஜெபம் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்குள்ள கேட்கக்கூடிய ஜெபத்துக்கு ஆளாகி விட்டோம். காரணம், இயேசு பழைய ஜெபங்களை கட் பண்ணினார். இயேசு பழைய எண்ணங்களை கட் பண்ணினார். தவறான களைகளை இயேசு எடுத்தார். நாமும் தவறான களைகள் நம்மிடத்துல இருப்பதை எடுப்பதற்குத்தான் இதுவரைக்கும் ஜெபம் கேட்கப்படாததை நம்ம மாத்தி சிந்திக்கன்னு சொன்னதுக்கு காரணம், அவர்களுடைய எண்ணங்களை இயேசு மாத்தினார். யாருடைய எண்ணங்களை? சீசருடைய எண்ணங்களை. ஏன்னா அவர்கள் காலத்தில் ஜெபத்தை குறித்து நிலவி வந்த தவறான எண்ணங்களையும் கட்டுக்கதைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்த்து கொள்ள வேண்டியதா இருந்தது. இயேசு அந்த ஜெபங்கள் எல்லாம் எதிர்த்தார். இன்னைக்கும் நம்ம இந்த பாடத்துல நிறைய ஜெபத்தை எதிர்க்க போறோம். அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியான வழியில, எப்படி சரியான வழியிலையும், எப்படி உங்கள் ஜெப வாழ்வு பலன் தரவில்லை என்றால் நீங்கள் ஜெபிக்கும் வழியை மாற்றிக்கொள்வதை பற்றி யோசிக்க வேண்டும். அதுக்குதான் இப்ப நம்ம வந்திருக்கோம். இயேசு கிட்ட ஏன் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாருன்னு கேட்டாங்க. சீசர்கள் யோசித்தார்கள். எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பலன் வரல, அதனால எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சரி நான் கற்றுத்தருவதுக்கு முன்னகுட்டி உன்கிட்ட என்னெல்லாம் தவறான எண்ணம் இருக்கு, உன்கிட்ட தவறான அந்த கட்டுக்கதைகள் இருக்கு, இதெல்லாம் நான் உன் மைண்ட்ல இருந்து, உன் ஆதியில இருந்து, உன் ஆத்மால இருந்து, உன் சரத்துல இருந்து, ஊறி போனதுல இருந்து பிடுங்க வேண்டும் என்று இயேசு எண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எதிர்த்து கொள்ள வேண்டியது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் சரியான முறையில் ஜெபிப்பது எப்படி என்று சொல்லுவதற்காக முன்னால் எது ஜெபமில்லை விளங்கி கொள்வதற்கு ஜெபத்தை குறித்ததான தவறான கருத்துக்களை கண்டிக்க இயேசு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார். பாத்தீங்களா? சரியான ஜெபத்தை ஜெபிப்பதற்கு எது தவறான ஜெபம் என்பதை அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு சிறிது நேரத்தை எடுத்துக்கொண்டார் இயேசு. என்னத்தை எடுத்துக்கொண்டாரு? நேரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த நேரம்தான் 3 மலை பிரசங்கத்துல போய் பூர்வத்துக்கு உரைக்கப்பட்டதெல்லாம் என்ன, இப்ப உரைக்கப்படுறதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் மாத்தி அமைச்சார். அதனாலதான் பவுல் ரொம்ப அழகாக சொன்னாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல, உலகத்தின்படி மத வழிபாடின்படி உள்ளவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஞானம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் மத ரீதியாக வழக்கத்தின்படி கட்டுக்கதைகளின்படி தவறாக நிலவி வந்த எண்ணங்களை ஜெபங்களை இயேசு மாற்ற அவருடைய லாங்குவேஜ்ல அவர் கொண்டு வந்தார். அதேதான் பவுல் சொல்றாரு, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விதங்களை சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் என்று சொன்னார். அதனால ஆவிக்குரிய லாங்குவேஜுக்கு மட்டும்தான் தெரியுமா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல மாம்சீகத்துல அவர்கள் மத வழிபாட்டுல மதம் சொல்லி கொடுத்தபடி மதமேல ஜெபித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு முற்றிலும் கட்டுக்கதைகளை அறுத்து அங்க தவறான எண்ணங்கள் நிலவி வந்த எண்ணங்களை பிடுங்கி இங்கே புதிய ஏற்பாட்டுல ஆவியின்படி ஜெபிக்க ஆவியிலே சம்பந்தப்படுத்தப்பட்ட ஜெபங்களை குறித்து தான் இயேசு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னு
எது சரியான ஜெபம், எது சரியில்லாத ஜெபம் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு இயேசு முயற்சித்தார். நல்ல இப்படித்தான் ஜெபிக்கணும் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர்கள் அதை விளங்கிக் கொள்வதற்கு ஜெபத்தை குறித்தான தவறான கருத்துக்களை கண்டிக்க இயேசு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட விதம் மத பழக்க வழக்கங்கள் வெளியேற நுழைந்திருக்கிறவைகளை போகவும் இராதபடிக்கு ஜெபம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு உறுதியாக போதிக்கும் முன்னால் கர்த்தர் ஜெபத்தை குறித்த பொதுவான சிந்தனைகளை களைந்து போட வேண்டியதாயிருந்தது. பொதுவான சிந்தைகளை தேவன் என்ன பண்ணாராம்? களைந்து போட வேண்டியதா இருந்தான். அஞ்ஞானிகளைப் போல ஜெபிக்க வேண்டாம், மாயக்காரர்களைப் போல ஜெபிக்க வேண்டாம். இது மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல. புரியுதா? அப்போ அஞ்ஞானிகளைப் போல, அப்ப இந்த தவறான கருத்துக்கள் எல்லாம் என்ன பண்றாரு? அதை எடுத்து போட தேவன் உதவி செய்தார், அவர் செய்தார். அப்போ இந்த உபதேசம் இதுதான் ஜெபிப்பதற்கான ஒரே வழி என்பதாகும். அல்லது இந்த முறையில் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இயேசு கூறுகிறார், நானும் கூறுகிறேன். ஜெபிக்க ஒரு சிறந்த விதியை பற்றி நாம் பெறுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய வெளிச்சத்தின்படி, புதிய சிந்தையின்படி, புதிய எண்ணத்தின்படி நாம் இதை உற்று நோக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களை கோபப்படுத்துவதற்காக இதை சொல்ல வரல. இதை நீங்க செய்யணும்னு நான் அதான் சொன்னேன். நானும் 100 மணி நேரம் ஜெபத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 50 மணி நேர ஜெபம், 100 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 8 மணி நேர ஜெபம். 5 விதத்துல நான் 2016, 15 ஆகிய நாட்கள்ல இப்படிலாம் பல இடங்கள்ல போய் தமிழ்நாட்டில் பல இடத்துல ஜெபித்திருக்கிறேன். என் கூட ஒரு டீமே இருந்துச்சு. அதனாலதான் எங்க ஊழியத்தினுடைய பேரு ஜெப தூபகலச ஜெபக்குழு தமிழ்நாடுன்னு நான் வச்சிருந்தேன். இப்ப ஜெப தூபகலச வார்த்தையின் தன்மைன்னு கொண்டு வந்துட்டேன். காரணம், நான் அன்றைக்கு அவ்வளவு நேரம்லாம் ஜெபித்து மத வழிபாடு மாதிரி போய் ஒவ்வொரு ஏரியாவா ஜெபித்து இவ்வளோண்டுதான் பலனை பார்த்தோம். ஆனா இவ்வளவுதான் பார்க்கல. ஆனா இப்போ ஒரு நொடியில் ஜெபம் பதில் வருகிறது. ஆமென். அதற்குத்தான் நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். பாருங்கள், உங்களை கோபப்படுத்தும்படிக்கு இந்த நிகழ்வுகளை கர்த்தர் நான் உங்களுக்கு போதிக்க வரல. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். நான் கூட சில தப்புகளை பண்ணியிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்று. நாம் இங்கே செய்யக்கூடாது என்று கற்பிக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நானும் செஞ்சிருக்கேன். நான் சொல்றேன் பாத்தீங்களா? நாம் இங்கே செய்யக்கூடாது என்று கற்பிக்கப்பட்ட ஜெபத்திற்கு நானும் செஞ்ச ஆளுதான் சொல்லி உங்ககிட்ட முதலே நான் சொன்னேன். ஆனாலும் தேவன் நம்மை நேசித்தார். அந்த நாட்கள்ல நேசித்தபடினால அந்த 100 மணி நேர ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன் அவர் நம்மை நேசித்தார்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நமக்குள் ஒரு நல்ல உறவு இருக்க என்றாலும் முன் எப்போது இல்லாத அளவுக்கு இப்பொழுது தேவன் இந்த ஜெபத்தின் மூலமாய் எனக்கு ஒரு நல்ல உறவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உறவு தான் உங்கள் வாழ்க்கையிலே அந்த உறவு சிறந்து விளங்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஆசையோடு உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை
அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் மறந்துடாதீங்க, நான் இந்த ஜெபத்தை தொடங்கியிருக்கிறேன். இப்பொழுது பாற்றாக 20 நிமிஷம் உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த ஜெபத்தை குறித்ததான சில விளக்கங்களை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுவேன். இதை முதலாவது மற்றவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் அனுப்புங்கள். காரணம், நாம் ஜெபிக்க கூடாது, எதுக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன தவறுகள் இருக்குது என்பதை சுட்டி காட்டத்தான் இயேசு அன்று சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க முன்னகிட்டி 2 ஜெபத்தை சொன்னார். மாற்றி அமைக்க வேண்டும், அவர்கள் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே நான் இன்றைக்கு நேரம் நமக்கு குறைவாய் இருக்கிறபடினால சிறிதோடு முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்க கேட்கணும்னா நீங்கள் தொடர்ந்து 2வது பார்ட்ல நான் முழுமையாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய வெளிச்சத்துக்குள்ள, புதிய உடன்படிக்கைக்குள்ள, புதிய சத்தியத்துக்குள்ள ஆண்டவரே, நீர் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தாள் தான் வித்தியாசம். ஆனா அந்த ஒரு தாள்ல இருந்து ஒரு பெரிய யுகத்தை மாற்றினீர். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய யுகத்தை ஆண்டவரே, ஒரு மறுமலர்ச்சியை இந்த ஜெப பாடத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.